Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Inna asdaqal haditsi kitabullah wa ahsanal hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறையார்களே, நம்மளை படைச்சு நமக்கு உணவளிச்சு நம்மளை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வை பத்தி பல மக்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அல்லாஹ் ஒரு கோபக்காரன், அவன் தண்டனை ரொம்ப கடுமையானவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் அனைத்தையும் படைத்து முடித்து விட்டு தனது அர்ஷில் எனது கருணை என் கோபத்தை நின்று விட்டது என்று எழுதினான் என்று சொல்றான். இந்த ஹதீஸ் புகாரில 7453 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. அப்போ அவன் கோபக்காரன் தான், அவன் தண்டனை கடுமையாகிறவன் தான், ஆனா அதை விட மிகப்பெரிய கருணையாளன் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல இருந்து தெரியுது. அவன் நமக்கு எவ்வளவு அருள்பொருளை கொடுத்திருக்கான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம தாயின் கருவறையை நம்ம பாதுகாத்தான், நம்மளோட கை கால்களை சரியான முறையில வளர வச்சிருக்கான். இன்னும் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு விலைமதிப்பே இல்லாத உறுப்புகளை இலவசமா தந்திருக்கோம். இந்த நொடி வரைக்கும் எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸாலையும் மூளையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. சுமார் ஒரு நொடிக்கு 10 கோடிக்கும் அதிகமான எலக்ட்ரிக் சிக்னல்ஸை மூளை அனுப்புது. இது மூலியமா தான் நம்ம கண் விடுறது, மூச்சு விடுறது, நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, இன்னும் எவ்வளவோ காரியங்கள் நம்ம செய்யும். இது மட்டும் இல்லாம நம்ம உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறது, நம்ம சாப்பிடும் போது இது இனிப்பு, இது புளிப்பு, இது உரப்பு, இது கசப்பு, நமக்கு நம்மளோட சுவையை வேறுபடுத்தி காட்டுறது, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறது, இது எல்லாமே நம்ம மூளை தான் செய்யும். இல்ல நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு வலி ஏற்பட்டாலோ இது இங்கதான் இருக்கு, இது இந்த வலி இந்த இடத்துல இருந்து தான் வருது அப்படின்றது நமக்கு தெரிவிக்கிறது நம்மளுடைய மூளை தான். இவ்வளவு சொல்லியும் நம்மளுடைய மூளையோட ஆற்றல் நமக்கு சரியா புரிகிறது இல்லை. இதை நம்ம இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம எல்லாரும் மொபைல் போன் யூஸ் பண்றோம் இல்லையா, அது அதிகபட்ச ஸ்டோரேஜ் நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 128 GB, 256 GB. நம்ம மூளையோட ஸ்டோரேஜ் எவ்வளவு தெரியுமா? சுமார் 2.5 PB. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 25 லட்சம் GB அளவுக்கு நம்ம மூளையில நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கருவியை நமக்கு கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு அறுப்படைகளை நம்ம கொடுத்திருக்கோம். அல்லாஹ் நமக்கு தந்தக்கூடிய அறுப்படைகளை பத்தி சொல்லும்போது திருமறை குர்ஆன்ல 16 அத்தியாயம் 18 வசனம் சொல்றோம், வைத்ததோ நிஅமத்துல்லாஹி லா துஹ்சுஹா, நீங்கள் அல்லாஹ்வின் அருள்கொடையை எண்ணினால் உங்களால் அதை கணக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நம்மளால கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அவன் அதிகமா நமக்கு அருள்கொடைகள் வந்திருக்கான். இவ்வளவு தந்துட்டு அவன் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னது? என்னை மட்டும் வணங்குங்க, எனக்கு இணை வைக்காதீங்க, நான் கொடுத்திருக்க அருள்கொடைகளுக்கு எனக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்றது மட்டும்தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவனுக்கு மாறு செய்யும். அவன் செய்யுங்க அப்படின்னு சொல்றத நம்ம செய்ய மாட்டோம், அவன் செய்யாதீங்க அப்படின்னு தடுத்துக்கிறத நம்ம செய்யறோம். எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத பாக்குறோம். தர்காவுக்கு போய் அந்த கபர்ல புதைக்கப்பட்டவங்க கிட்ட போய் துவா செஞ்சு அந்த துவாவை அவங்க நிறைவேற்றுவாங்க நம்பரையும் பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ மக்கள் என்ன பண்றாங்க? வட்டி வாங்குறாங்க, வட்டிக்கு கொடுக்குறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய போர் புரிகிற அளவுக்கு வெறும் ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்றது தெரிஞ்சு அவங்க செய்யறாங்க. இன்னும் எத்தனையோ மக்கள் தொழுக மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டேங்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ பாவங்கள், சிறிய பாவம் பெரிய பாவம் தினமும் எவ்வளவோ செய்யறாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், அப்புறம் பாவமே செய்யக்கூடாதா அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பாவம் செய்யாதவராக இருந்தால் அல்லாஹ் உங்களை அகற்றிவிட்டு புதிய ஒரு படைப்பை படைப்பான். அவர்கள் பாவம் செய்து அதற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம பாவம் செய்யறது இயல்புதான். நம்ம பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா அது உண்மையிலேயே மனசு வருந்தி திரும்புற நோக்கத்தோட அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது இந்த ஹதீஸ் தெரியுது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2741 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது. அப்போ நம்ம நிறைய பாவம் செய்யறவங்களை பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவங்க அப்படின்னு சொன்னவங்க அதுல சில என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்ன அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், நான் ரொம்ப பெரிய பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டேன்,
நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னா அல்லாஹ்வால என்ன மன்னிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் பெரிய பாவம்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு கன்ஃபார்ம் நரகம் தான், நான் என்ன பண்ண போறேன், அதனால என் இஷ்டப்படி இந்த உலகத்தை வாழ போறேன், எனக்கு தான் நரகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு நான் நரகத்தை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி மக்கள் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 54 சொல்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே வரம்பு மீறிய எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் விரக்தியடைந்து விடாதீர்கள், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம கண்ணுக்கு தான் அது ஒரு பெரிய பாவம். நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, நம்ம ஷிர்க்கே வச்சிருந்தாலும் சரி, நம்ம நிறைய பாவம் தினம் அடிக்கிட்டே போறோம், ஒரு தடவை கூட தொழுவல, ஒரு வாட்டி கூட நோக்கு வைக்கல, நம்ம ஜக்காத்து கொடுக்கல, நம்ம கிட்ட நிறைய பொருளாதாரம் இருந்தா நம்ம அந்த வீண் வேலை செஞ்சோம், நம்ம ஹஜ்ஜுக்கு போல அப்படின்னு எவ்வளவு பெரிய பாவம் நம்ம செஞ்சாலும் சரி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், உண்மையிலேயே மனசு வருது என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நீ மன்னிக்கிறத நான் வேற யாரும் மன்னிக்க முடியாது யா அல்லாஹ், என்ன இந்த பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு திருந்துற நோக்கத்தோட, அது கிட்ட திரும்ப போகாத நோக்கத்தோட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், யார் அவர்களுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவரை தவிர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் எல்லாரோட பாவத்தையும் மன்னிச்சிருவோம். நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, அது அவனுக்கானதா இருந்தா, அவனுக்குரியதா இருந்தா அதை மன்னிச்சிருவோம், பிற மக்களுக்குரியதா இருந்தா அது நீங்க அந்த மக்களோட அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அவனுக்குரியதா இருக்கும்போது எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். ஆனா யார் அவங்களுடைய பாவத்தை வெளியே சொல்லி அது மூலியமா பெருமைப்படுறாங்களோ, நான் இந்த பாவத்தை செஞ்சேன் நேத்து, நான் முன்னாடி இந்த பாவத்தை செஞ்சேன், நான் இப்ப வரும்போது இதை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்களை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன், அவங்களுடைய பாவத்தை வெளியே சொல்லி பெருமை பண்றவங்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2990 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. அப்போ நம்மளுடைய பாவத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, அதை மறைக்கணும், அதை மூடி வச்சுக்கணும், அது வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றது இந்த ஹதீஸ்ல தெரியும். இன்னும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 67வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்றான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அல்லாஹ்வை மறைவான நிலையில் அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நம்ம மறைவான நிலையில அல்லாஹ்வை நினைச்சு, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், யார் முன்னாடியும் இல்லாம தனியா நம்ம இருக்கும்போது, யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ், அந்த பாவத்தை சொல்லி, நமக்கு ஞாபகம் இருக்கிற பாவத்தை சொல்லி அவங்க கிட்ட யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம துஆ கேட்டோம்னா அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவேன், அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட காரணத்துக்காக உங்களுக்கு நான் நன்மையை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எவ்வளவு கருணையாளனா இருக்கிறான் நம்மளுடைய இறைவன். அது மட்டும் இல்லாம யார் தனிமையில அல்லாஹ்வை நினைச்சு வருந்தி அழுகுறாங்களோ அவங்களுக்கு நிலையே இல்லாத மறுமை நாள்ல சூரியன் நமக்கு தலைக்கு அருகாமையில இருக்கும் போது அந்த இடத்துல அல்லாஹ் அவங்களுக்கு அர்ஷம் நிலைய தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவோ பாவ மன்னிப்பு துஆக்களை கத்து கொடுக்குறாங்க. இதை நீங்க கேளுங்க, உங்க பாவத்தை நீங்க மன்னிக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட கேளுங்க, நீங்க தினமும் கேளுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு அதிகமா பாவ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அப்படின்னு ஒரு நாளைக்கு 100 முறை சொல்றாங்களோ அவங்களுடைய பாவம் கடலில் நுரையளவுக்கு இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், கடல்ல எத்தனை நுரை இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, நீங்க பாவத்திலே மூழ்கி போயிருக்கீங்க. ஆனா இது எதுவுமே பெரும் பாவத்துக்கு இல்ல, சிறு பாவத்துக்கு. நீங்க பாவத்திலே மூழ்கி போயிருந்தாலும் அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த துஆவை ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 6004 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ தூபு இலைஹி அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க போர்க்களத்துல இருந்து புறமுதுகு காட்டி ஓடினாலும் அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் திருமதியில 3527 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது. போர்க்களத்துல இருந்து புறமுதுகு காட்டி ஓடுறதுன்றது ஒரு பெரும் பாவம். இந்த துஆ அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா நீங்க பெரும் பாவமே செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே இது போன்ற பாவ மன்னிப்பு துஆவை நாம் அதிகமாக செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.